இப்போது ஆளுநர் அவர்களுடைய அணுகுமுறைக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, அது சம்மந்தப்பட்ட கேள்வி. சமீபத்தில் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று வந்து, அதாவது இந்த தீர்ப்புக்கு பிறகு, ஆனால் ஆர்கனைஸ் பண்ணது முன்னாடியே பிளான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் தீர்ப்புக்கு பிறகு வந்து திடீரென ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு அழைப்பு விடப்பட்டது. ஆனால் த டர்ன் அவுட் வாஸ் ரியலி பேட். ஒரு 40 பேர்கிட்ட அழைக்கும் போது அங்கே 9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர் போகல, யாருமே போனதாக தெரியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர் வந்து, நான் அதனால தான் திருப்பியும் கூட சொல்கிறேன், தன்மானம் இருந்தால் ராஜினாமா செய்து போய் வேண்டியிருக்க வேண்டும். அந்த இதில் அது வெறும் நான் வார்த்தையை சொல்ல, வெறும் கோபத்தில் சொல்கிறது இல்லை, அதுதான் விஷயம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நான் படித்தேன், அதாவது லேக் ஆஃப் போனஃபைடிஸ், அவரை நம்ப முடியல. அதை விட என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, அவருடைய போக்கை பார்த்தா நம்ப முடியல அவரை. நீங்களே இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதா எனக்கு நினைவில்லை. ஆனால் இது கரெக்ட் வேர்ட்ஸ் தான். நான் அன்றைக்கி மீட்டிங்கில் சொன்னேன், நான் வந்து லாயர் இல்லை, நான் வந்து மினிஸ்டர் இல்லை, அதனால் நான் இண்டிபெண்ட்டாக பேச முடியும். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இதில். இது ஆனால் உண்மை தானே இவர் பண்ணுறது. என்னென்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாடுங்கிற மாநிலத்து பேரையே மாற்றணும்னு சொன்னார். இவங்க வந்து கல்வித்துறையில் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொன்னார். இன்னும் மோசமான கவர்னர் இருந்திருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். இவர் தான் வேர்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இது புதுசுன்னு சொல்ல மாட்டேன். முன்னாலே இருந்திருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணி போய் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆகிடுத்தீங்க, பப்ளிக் ஆர்டர் பிரேக் டவுன் ஆகிடுத்து அனுப்புவாங்க. அவங்க சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கணும். ஆனால் இவர் வந்து இதுக்கப்புறம் ஏன் இங்கே இருக்கார், ஒரு அநேகமாக அங்கே சொல்லியிருப்பாங்க ஹோல்ட் ஆன் விடவானா. ஆனால் இவருக்கு ஒரு சொந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி பண்ண ஐ மஸ்ட் ரிசைன். அவர் முன்ன சீனியர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு கேரளாவில். இவர் அங்கே வந்து சரியாக தான் நடந்துனான்னு கேள்வி உட்பட்டு அங்கே சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம். ஆனால் ஆளுநர் வரும்போது இவங்களுக்கு வேற இது ஐடியா கம்ப்ளீட்டாக மனோபாவம் மாறிடும். பல பேருக்கு அது பார்த்துருக்கேன். இதில் நாங்கள் வந்து ஓவர் த ஸ்டேட் கவர்மெண்ட், எங்களுடைய இம்யூனிட்டி இருக்குது, நான் செய்கிறது ஒன்றும் அவங்க சேலஞ்ச் பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இப்போ அது மாறி போச்சு இப்போது. அதனால் அவர் அதை கட்டாயமாக அவர்